வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவலருடைய எழுத்து தேர்வுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காவலர் தேர்வுக்கு உண்டான பிசிக்கல் டெஸ்ட் தேதி எல்லாமே பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ அதனால் யாரும் கவலையப்பட வேண்டாம். கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஸோ பிசிக்கு உண்டானது, ஃபயர்மேனுக்கு உண்டானது, ஜெயிலர் மற்றும் வார்டருக்கு உண்டான கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணது தான் மாற்றங்களுக்கு கண்டிப்பாக உட்படும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 60 to 65 மார்க்கு பிசிக்கு, ஃபயர்மேனுக்கு 62 வந்து 67. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் தனியாக பெண்களுக்கும் தனியாக வேறுபடுங்க. ஸோ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாங்க. ஸோ ஜெயிலர் மற்றும் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 57லேருந்து 62 மார்க்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு மட்டும்தாங்க கம்மியாக வரும், மீதி எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்க்ரீஸாக தாங்க வரும். ஸோ போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 55லேருந்து 60, ஃபயர்மேனுக்கு 58லேருந்து 63, ஜெயிலர் மற்றும் வார்டனுக்கு வந்து வார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 மதிப்பெண்கள்ங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மாறுபடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 58லேருந்து 63 மார்க்கு, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65, ஜெயில் வார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55ங்க, ஃபயர்மேனுக்கு வந்து 50லேருந்து 55 தான், ஜெயில் வார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55 அதெல்லாம் 50 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58லேருந்து 63ங்க, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65, ஜெயில் வார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். ஸோ மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்தே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கான மார்க் வந்து 50. ஸோ அவங்ககிட்ட எக்ஸர்வீஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்ற பேஸ் பண்ணுறப்ப இதுலேருந்து ஒரு 15 மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 55லேருந்து 60 மதிப்பெண்கள்ங்க, ஃபயர்மேனுக்கு 58லேருந்து 63, ஜெயில் வார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ என்ன எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றத்திற்கு உட்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஒரு 5 மதிப்பெண்கள் குறையலாம். ஸோ தமிழ் வழி சான்றிதழ், பிஎஸ்டிஎம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுக்கு வந்து இதிலிருந்து ஒரு 10லேருந்து 15 மதிப்பெண்கள் குறைக்கப்படுங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.